நடிகர் ரஜினிகாந்தை சங்கி என்று குறிப்பிட்டு பேசியதை விளம்பர யுக்தி இல்லை என்று இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அரசியல் பேசினால் படம் ஓடும் என்ற நிலை ரஜினிகாந்திற்கு இல்லை என்றும் கூறியுள்ளார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் லால் சலாம். இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார். லைகா தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யா, தனது தந்தையை சிலர் சங்கி என்று சொல்வது தனக்கு பிடிக்கவில்லை என்றும், ரஜினிகாந்த் சங்கி கிடையாது என பேசியிருந்தார். இது சர்ச்சையான நிலையில் சங்கி என்பது கெட்ட வார்த்தை என ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லவில்லை என ரஜினி விளக்கமளித்திருந்தார். சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க. அவரை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவருடைய பார்வை. இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் லால் சலாம் திரைப்பட குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய கலைஞர்கள் படத்தின் சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்து கொண்டனர். நடிகர் விக்ராந்த் பேசும்போது ரஜினிகாந்த் தன்னை இன்னும் பாலச்சந்தரின் மாணவராகவே நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். நான் சொல்லிக் கொடுக்கறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்குறாரு அப்படிங்கிறது அந்த குரல் எனக்கு டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்டாவே இருக்கிறாரு, இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிட்ஜிட்டியா இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதாவது அவர் 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேல போயிடணும், இன்னொரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க. இன்னும் இந்தியாவின் பெயர் பாரத் என சிலர் குறிப்பிடும் நிலையில் அது குறித்து பதிவிட்ட தனக்கு ஏகப்பட்ட வெறுப்பாளர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததாக குறிப்பிட்ட நடிகர் விஷ்ணு விஷால், நாட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருப்பதாக வேதனையோடு கூறினார். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமா பரவிட்டு இருக்கு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை. அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா, இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பட் அது உண்மையாகவும் இருக்கு, நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். இந்த படம் அதை பற்றி தான் பேசும். ஹேட்ரேடு இருக்கக்கூடாதுங்க. படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா பேசும்போதும் அரசியல் பேசியோ நம்பாததை கூட நடித்தால் தான் படம் ஓடும் என்கின்ற அவசியம் ரஜினிகாந்திற்கு இல்லை என்றார். அவர் பிறரின் கருத்துக்களை மதிக்கக்கூடிய மனிதர் என்றும் கூறினார். ஏன் மூலியமா ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ, இல்ல படத்துல அரசியல் பேசியோ, இல்ல படத்துல அவர் நம்பாத ஒரு விஷயத்தை நடிச்சோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அண்ட் எந்த மாதிரி அரசியலும் பேசாத ஒரு படம் ஜெயிலர், அது ஓடிச்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் அதை கிளியராக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களை என்னோட சிஸ்டரையோ இல்லை யாரையுமே அவர் சொந்த கருத்து உரிமையை எப்பவுமே என்கரேஜ் பண்ற ஒரு மனுஷன். லால் சலாம் திரைப்படம் 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடக்கும் கதை. உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பிப்ரவரி 9ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, இந்தி உட்பட 5 மொழிகளில் இப்படம் வெளியாக உள்ளது.